ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஜனவரி 2024 ஜனவரி மாத பலன்கள் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் ஆரம்பம் மகம் நட்சத்திரத்தில் தொடங்குகிறது. மகம் என்பது பொதுவாக மகம் ஜெகந்தேடினாலும் மகம் கிடைக்காது அப்படின்னு ஒரு பெருமை உண்டு. ஜெகத்தை ஆளும் மகம் என்றும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மக நட்சத்திரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கின்ற காரணத்தினால பெண்களுக்கு இது மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக என்னன்னு சொன்னால், மகம் என்றால் அந்த சந்திரன் சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்திற்கு கோணத்தில் வீடு கொடுத்த சூரியன், அதே போல் அவருடைய படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த இருவரும் சந்திரனுக்கு கோணத்திலே இருக்கின்றார்கள். இந்த இருவருக்கும் கோணத்தில் குரு பகவான் லீகல் அட்வைசர் இருக்கிறார். ஆக மகாராணி, மகாராஜா, இளவரசன், லீகல் அட்வைசர், இவர்களுடைய பாங்கு, இவர்களுடைய கோண பிடிப்பு, இந்த பிடிப்பினால் பொதுவாக மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம். அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும், எண்ணியது நிறைவேறும். திடீரென்று எண்ணாத செயல்கள் கூட இவர்களுக்கு வந்து சேரும். எண்ணாத செயல்கள், அதே சமயத்தில் ஒரு சர்ப்ரைஸ், அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு அதிர்ஷ்டவசமாக வந்து சேரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி 2024 ஜனவரி மாதம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி மகத்தில் அந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினால அந்த மாதம் முழுவதுமே ஜெனராக அந்த பணிச்சுமை, அதாவது 7.5 சனி தொடக்கத்தில் இருக்கிறார். 7.5 சனி என்பது விரயச்சனியாக தொடங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் நாயகன் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே அமர்ந்த நாயகனை பயிற்சி அடைந்த சனி 3ஆம் பார்வையாக திருஷ்டி செய்து கொண்டிருக்கின்றார். அது அவருடைய நீச்ச வீடு. இந்த சனிக்கு நீச்ச வீடு என்பதனால இந்த செலவுகளும் காரணமில்லாத சில செலவுகளாகத்தான் வந்திருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காரண காரியம் இல்லாத சில செலவுகளாக வந்து கொண்டிருக்கும். ஆகையினாலே பொதுவாக இவர்களை பொறுத்தமட்டில், இந்த மீனராசியை பொறுத்தமட்டில் வஞ்சகமில்லாத ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் களைந்து தீர்க்கப்படும். குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதாவது 2ஆம் இடத்திலே 10 2ஆம் இடத்திலே இருந்து குடும்பத்தை சில குழப்பங்களை கொடுத்து கொண்டு வந்ததனால இந்த சனியின் தீட்சணியும் ஏற்படும் பொழுது அந்த குழப்பங்கள் விலகி விடுகிறது. அதாவது கலகத்தில் தான் பிறக்கும் நீதி அப்படிம்பாங்க. கலகம் வந்தால் தான் நீதி பிறக்கும் அப்படிம்பாங்க. அந்த கலகத்தை ஏற்படுத்தி நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த கலகம் ஏற்படுவது. அப்படிப்பட்ட ஒரு யோகமாக அந்த ஜனவரி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது. ஆகையினால் இப்போது இந்த சனி பயிற்சியினால் செலவுகள்லாம் எக்கச்சக்கமாக கூடிருமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டதாக இந்த மாதத்தில் எதுவுமே இல்லை. குறிப்பாக உங்களுடைய போக்கின்படி ஜனங்கள் உங்களுக்கு வசியமாவார்கள். ஜன வசியம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மகத்திலே பிறந்திருக்கின்ற காரணத்தினால, மகம் என்பது உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்த 5 குடையவன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் நாயகனே அந்த சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக 6ஆம் இடத்தை எதிரியை வெல்லக்கூடியதாக இல்லாமல் எதிரிகளை அமுக்கக்கூடிய வகையில், மீனராசியிலே பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, எதிரிகளை கசக்கி புழிந்து நசுக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. ஜென்ரலாக சின்ன பிள்ளைகள், மீனராசியிலே பிறந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது சிறு சிறு செலவுகள், மருத்துவ செலவுகளை உண்டு செய்யக்கூடிய வகையிலே விளையாடுவார்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த கல்லூரி படிப்பை படிக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் காதல் மலர்கின்ற மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கின்றது. காதல் பயப்படக்கூடிய ஒரு மாதம். ஏனென்றால் சந்திரனுக்கு கோணத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க.
சந்திரனுக்கு இன்னொரு கோணத்தில் வந்து குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆகையினாலே புதிய காதல் மலரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வரன் தேடக்கூடியவர்களுக்கு சர்ப்ரைஸாக நல்ல செய்தி வந்து சேரும். வரன் தேடிக்கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, சர்ப்ரைஸாக, அதாவது அதிர்ஷ்டகரமாக திடீர் செய்தியாக வந்து சேரும். இதில் நீங்கள் தான் அதாவது ஒன்றை விரும்பினீர்கள், ஒன்றுக்கு 2ஆக கிடைக்கிறது, எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அந்த மாதிரியாக, அதாவது ஒன்றுமே கிடைக்கலையா, கிடைக்கும் போது 2 சேர்ந்து வருது, என்னையா செய்கிறது, ரெட்டையாக வருது, அதை என்ன இதை தவிர்க்கதா அதை தவிர்ப்பதா, இந்த மாதிரி குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதான் 12ஆம் இடத்துல சனி வந்து அந்த குழப்பத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த கேது என்ற கிரகம் இருக்கின்றது. அந்த வீடு வந்து சூன்யமாகிவிட்டார், ஏற்கனவே பஞ்சமி தீதி என்ற காரணத்தினாலே சூன்யம் அடைந்து விட்டது. புதனும் அந்த சூன்யம் அடைந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு கூடிய புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே எப்பயுமே காதல் களியாட்டங்கள் சிறந்ததாக விளங்கும். அதே சமயத்தில் புத சுக்கிரால் யோகம் என்று ஒரு கணக்கு இருக்குது. அந்த யோகம் வந்து அதிலும் உங்களுக்கு பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ராசி எந்த லக்கணமானாலும் புதனும் சுக்கிரனும் கூடியிருந்தாலே மிக பிரமாதமான யோகம்னு சொல்லுவோம். அதாவது சுக்கிரன் என்பது வந்து லட்சுமி, புதன் என்பது வந்து நாராயணனும் லட்சுமி சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டகரம். அதான் மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி யோகம். அந்த மாதிரி ஒரு யோகம், அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை குவிக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. ஆகையினால் அதாவது வேலைகள், பணிச்சுமைகள், உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு இவங்களெல்லாம் பணிச்சுமை கடுமையாகத்தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பொதுவாகவே நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் தாங்களே இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இவ்வளவு நம்ம வேலை பார்க்கணுமா, மற்றவங்களாம் அப்படி பார்க்கலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க மாட்டேங்க. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செஞ்சு அருகில் உள்ளவர்கள் சக ஊழியர்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு தில்லு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் கிடையாது. உங்களை வந்து பாராட்ட போகிறதும் இல்லை, உங்களுக்கு அதுக்காக எதுவும் தூக்கி அள்ளியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த வேலைகளை தான் நீங்கள் எடுத்து போட்டு செய்வீங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் மீன ராசிக்காரர்களாயே நீங்கள். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். ஆக குட்ட குனிறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் உள்ள ராசி நீங்கள். என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுறான், எப்படி அடித்தாலும் வாங்கிக்கிடுறான் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் நீங்கள். அதாவது நல்லதை செய்தே கெட்டவரிடக்கூடிய ராசியில் பிறந்தவங்க. ஆகையினால் உங்களுக்கு செய்வது எல்லாம் நல்லது தான் தெரியும், கெட்டது தெரியாது. ஆக கெட்டவனுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு வேணும் இல்லையா, அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். உங்களை பொறுத்த மட்டில் பணிச்சுமை என்பது அவ்வளவு ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான பணி, என்னால் முடியாதுங்கிற ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட எப்பயுமே வாயிலிருந்து வராது. எவ்வளோ வேலைன்னாலும் சரி செய்வீங்க. உங்களுடைய சாப்பாடு தண்ணியை கூட மறந்து வேலை செய்வதில் அவ்வளோ ஆர்வத்தை காட்டக்கூடியவர்கள். இந்த ஜனவரி மாதத்தில் அந்த பணிச்சுமை சாதாரண பணிச்சுமையாகத்தான் இருக்கும், அவ்வளவாக கெடுக்காது. அதே சமயத்தில் சக ஊழியர்களுடைய மதிப்பு மரியாதை அவர்களால் உங்களுக்கு நிறைய ஏற்படும். இப்போதும் இல்லாத ஒரு வகையில் இந்த மாதத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும். அப்படிப்பட்ட மாதமாக அமர்ந்திருக்கின்றது. அதுபோக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது. தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து அப்பப்போ லேசாக எட்டி பார்த்தாலும் கூட அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டு, அதாவது அதிகமான லாபங்களை, அதாவது கடை விரிவுபடுத்தவோ நிறுவனத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், முதலீட்டாளர்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேருவாங்க. அப்படிப்பட்ட மாதமாக ஜனவரி மாதம் அமைந்திருக்கின்றது. குடும்ப ஸ்திரீகள், அதாவது கல்யாணமான பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி அன்பு மிக வித்தியாசமானதாக ஒரு அன்பு கிடைக்கும். அதான் ஒரு வசியமான ஒரு மாதம். உங்களை பொறுத்த மட்டில் இந்த ஜனவரி மாதம் உண்மையிலேயே ஒரு வசீகரத்தன்மையோடு காணப்படக்கூடிய ஒரு மாதம். முகங்களெல்லாம் உங்கள் வருஷப்பிறப்பு பிறந்த உடனே, அதாவது ஜனவரி பிறந்ததுலேருந்தே உங்கள் முகம் வந்து பொலிவுடன் காணப்படுவீர்கள். ஒரு இனம் புரியாத ஒரு வித்தியாசம், இனம் புரியாத ஒரு இன்பம். அப்படிப்பட்ட ஒரு இன்பம், அது என்ன காரணம் உங்களுக்கும் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட முக மலர்ச்சியோடு நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம். அன்பு பொங்க வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. கணவன் மனைவி சுகம் மேன்மையடையும். வரன் தேடும் ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது.
இந்த காதல் திருமணம் இந்த மாதத்தில் ஏடாகூடமாக நடந்துவிடும் அப்படின்னு தான் இருக்குது. இது போக வேலை தேடும் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தும் இடையில நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தேடி வரும், விட்டு விடாதீர்கள். இப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. ஜனவரி மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு அதிகபட்சம் 85% நல்ல யோகங்களாக இருக்கின்றது. ஒரு 15% அது போக்குவரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மறதியாக இருந்துவிடக்கூடாது. இந்த மறதி என்பது ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அந்த மறதியினால் ஒரு முக்கியமான விலை உண்மையிலே ஒரு செல்ஃபோன் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாமே கையில் செல்ஃபோனோடு தான் போகிறீங்க. அந்த செல்ஃபோனை பேசிகிட்டே ஒரு இடத்துல அந்த பேச்சு சுவாரஸ்யத்தில் தன்னை மறந்த போனை பேசி முடித்த உடனே வச்சுட்டு அந்த பக்கத்தில் உள்ள வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவீங்க. அப்போ செல்ஃபோன் கிட்டத்தட்ட 50,000 60,000ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோனை வச்சுட்டு திரும்ப போய் தேடினா கிடைக்காது. அதனால் இந்த மாதிரியான சில மைனஸ் பாயிண்ட்கள் இருக்கின்றது. அந்த வேகமான நடை, வேகமான இதில் சறுக்குதல் இப்படிப்பட்டதும் இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த 15% மைனஸ் ஆகுது. மேலும் குடும்பத்தில் குழப்பங்களெல்லாம் விலகிவிட்டது. இது நீங்களாக வாயை கொடுத்தீங்கன்னா தான் சிக்கல் உண்டாகும். அது அந்த இடமும் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதனால் ஒரு 15% மைனஸ் பாயிண்ட், 85% இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைந்திருக்கின்றது. எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்போடு இந்த 2024 ஜனவரி மாதம் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. வரவேற்று மகிழுங்கள். வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஜனவரி மாத வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.